அகில இந்திய அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று கோப்பைகளையும் பதக்கங்களையும் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள 99 காவல்துறையினருக்கு 2,08,80,000 ரூபாய்க்கான பரிசுத் தொகையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கி பாராட்டினார். காவல்துறையினர் வென்றுள்ள கோப்பைகள் மற்றும் பதக்கங்களையும் பார்வையிட்டார். காவல்துறையினர் மென்மேலும் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல சாதனைகளை படைத்து அகில இந்திய அளவில் தமிழகத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவல்துறையினரை ஊக்கப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகள், துப்பாக்கிச் சுடுதல், அதிரடி படைத்திறன் மற்றும் குற்றப் புலனாய்வு, வெடிபொருள் கண்டுபிடித்தல், கணினி இயக்கம் முதலிய பணித்திறன் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 2004ஆம் ஆண்டு முதல் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப் பதக்கம், வெள்ளிப் பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு ரொக்கப் பரிசாக முறையே 50,000 ரூபாய், 30,000 ரூபாய் மற்றும் 20,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்பரிசுத் தொகையினை 10 மடங்காக உயர்த்தி முறையே 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் மற்றும் 2 லட்சம் ரூபாய் என வழங்க ஆணையிட்டார். மேலும் குழு போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களுக்கான கோப்பைகளை வெல்லும் அணியில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் முறையே 50,000 ரூபாய், 30,000 ரூபாய் மற்றும் 20,000 ரூபாய் பரிசுத் தொகையினையும் வழங்கிட முதலமைச்சர் ஆணையிட்டார். அகில இந்திய காவல்துறையினருக்கான பணித்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு காவல்துறையினருக்கு பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறை பல்வேறு போட்டிகளில் வென்றுள்ள கோப்பைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பார்வையிட்டார். அப்போது காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கே. ராமானுஜம் தமிழ்நாடு காவல்துறை வென்றுள்ள கோப்பைகள் குறித்தும் அந்த கோப்பைகள் எந்தெந்த விளையாட்டுப் போட்டிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். அகில இந்திய அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று கோப்பைகளை வென்ற தமிழ்நாடு காவல்துறையினருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். 11வது அகில இந்திய அளவிலான நீச்சல் போட்டி உத்தரகண்ட் மாநிலம் ரூர்க்கியில் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை நீச்சல் குழுவைச் சேர்ந்த 4 காவல்துறை வீரர்கள் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். அதற்கான பரிசுத் தொகையாக தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 80,000 ரூபாய். ஒடிசா மாநிலம் ஜாஜ்பூரில் கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்ற 13வது அகில இந்திய காவல்துறையினர் துப்பாக்கி சுடும் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை துப்பாக்கி சுடும் குழு மாநிலங்களுக்கு இடையேயான சிறந்த அணிக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பையை வென்றது. அந்த அணியில் இடம்பெற்ற 15 காவல்துறையினருக்கு பரிசுத் தொகையாக மொத்தம் 8 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வாழ்த்தினார். புதுடெல்லி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்ற 61வது அகில இந்திய அளவிலான மல்யுத்தம், ஜூடோ, ஜிம்னாஸ்டிக்ஸ், பளுதூக்குதல் மற்றும் குத்துச்சண்டை போட்டிகளில் பெண்களுக்கான குத்துச்சண்டை பிரிவில் 2 வெண்கலப் பதக்கங்களும், ஜிம்னாஸ்டிக்ஸ் பிரிவில் 1 வெண்கலப் பதக்கமும் பெற்ற 3 காவல்துறையினருக்கு பரிசுத் தொகையாக தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 60,000 ரூபாய். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்ற 61வது அகில இந்திய அளவிலான நீச்சல் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை வீரர்கள் 4 வெள்ளி மற்றும் 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். அவர்களுக்கு பரிசுத் தொகையாக மொத்தம் 24 லட்சம் ரூபாய். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்ற 62வது அகில இந்திய அளவிலான நீச்சல் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை வீரர்கள் 1 வெள்ளிப் பதக்கம் மற்றும் 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். அவர்களுக்கு பரிசுத் தொகையாக மொத்தம் 17 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்கி வாழ்த்தினார். மேலும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்ற 62வது அகில இந்திய அளவிலான தடகள போட்டியில் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் தங்கப் பதக்கம் வென்ற பெண் காவலருக்கு பரிசுத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் மற்றும் போல் வால்ட் எனப்படும் கோலூன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற காவலருக்கு பரிசுத் தொகையாக 3 லட்சம் ரூபாய் என 8 லட்சம் ரூபாய். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற 62வது அகில இந்திய அளவிலான மல்யுத்தம், ஜூடோ, ஜிம்னாஸ்டிக்ஸ், பளுதூக்குதல் மற்றும் குத்துச்சண்டை போட்டிகளில் ஜூடோ பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றவருக்கும்
குத்துச்சண்டை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 4 லட்சம் ரூபாய். கேரள மாநிலம் திருச்சூரில் கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற்ற 62வது அகில இந்திய அளவிலான கைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை குழு 3ஆம் இடத்தை வென்றது. அந்த அணியில் இடம்பெற்ற 14 காவல்துறை வீரர்களுக்கு பரிசுத் தொகையாக தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2,80,000 ரூபாய். சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற 4வது அகில இந்திய அளவிலான அதிரடிப்படை போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை முதல் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றது. மத்திய துணை ராணுவ படைகள் மற்றும் பிற மாநில காவல்துறை அணிகள் அளித்த கடுமையான போட்டிக்கு இடையே தமிழ்நாடு காவல்துறை இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாடு காவல்துறை அணி தடை ஓட்ட போட்டிக்கான கோப்பையினையும் மாநிலங்களுக்கு இடையே சிறந்த அணிக்கான கோப்பையினையும் வென்றுள்ளது. அந்த அணியில் இடம்பெற்ற 28 காவல்துறை வீரர்களுக்கு பரிசுத் தொகையாக தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 14 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்கி வாழ்த்தினார். அசாம் மாநிலம் திபுவில் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற 14வது அகில இந்திய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற காவலருக்கு 2 லட்சம் ரூபாய். ஹரியானா மாநிலம் மதுபானில் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்ற 57வது அகில இந்திய அளவிலான காவல்துறை திறனாய்வு போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை குழு 13 தங்கப் பதக்கங்கள், 9 வெள்ளிப் பதக்கங்கள், 6 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 28 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தது. இந்த சாதனை தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும். மேலும் இந்த போட்டியில் ஒட்டுமொத்த கோப்பையையும் தமிழ்நாடு காவல்துறை அணி வென்றுள்ளது. இந்த அணியில் இடம்பெற்ற 26 காவல்துறை வீரர்களுக்கு பரிசுத் தொகையாக மொத்தம் 1,27,60,000 ரூபாய் ஆக மொத்தம் 99 காவல்துறை வீரர்களுக்கு 2,08,80,000 ரூபாய்க்கான பரிசுத் தொகையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு காவல்துறையின் மோப்பநாய் பிரிவைச் சேர்ந்த 5 மோப்பநாய்கள் போதைப் பொருட்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்களை கண்டுபிடிக்கும் போட்டிகளில் 2 வெள்ளி மற்றும் 1 வெண்கலப் பதக்கங்களோடு ஒரு கோப்பையையும் வென்றது. தமிழ்நாடு மோப்பநாய் பிரிவைச் சேர்ந்த நாய்களின் திறமையை பாராட்டி அதன் பயிற்சியாளர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து பரிசுத் தொகையினை பெற்றுக்கொண்ட காவல்துறை வீரர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டதுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற காவல்துறையினரை பாராட்டி பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அகில இந்திய அளவில் தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருப்பதாகவும் இதற்காக காவல்துறையினர் அனைவருக்கும் தமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். மென்மேலும் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல சாதனைகளை படைத்து அகில இந்திய அளவில் பல பரிசுகளை வென்று தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தொடர்ந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார். அகில இந்திய விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு பரிசுகளை வென்று தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் இதுபோன்ற பல போட்டிகளில் கலந்து கொண்டு இன்னும் பல பரிசுகளை வென்று மென்மேலும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக காவல்துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வின் போது தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், உள்துறை முதன்மைச் செயலாளர் திரு அபூர்வ வர்மா, காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கே ராமானுஜம், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ், காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர்கள் திரு நா தமிழ்ச்செல்வன், திரு கரண் சின்ஹா, திரு சஞ்சய் அரோரா மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் உடனிருந்தனர்.